இது புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை 7ஆம் தேதி தொடங்குகிறது. 8ஆம் தேதி ரயில்வே பட்ஜெட்டும் 9ஆம் தேதி பொருளாதார ஆய்வறிக்கையும் தாக்கல் செய்யப்படுகின்றன. 2014-15 நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட் ஜூலை 10 தாக்கல் செய்யப்படுகிறது. இதையடுத்து பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறும். ஆகஸ்ட் 14ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைகிறது. தமிழகத்தில் மாநிலங்களவை இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. கடந்த 16ஆம் தேதி தொடங்கி தற்போது வரை அதிமுக வேட்பாளர் நவநீத கிருஷ்ணன் மற்றும் 4 சுயேட்சைகள் என மொத்தம் 5 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். நாளை வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படுகின்றன. மனுக்களை திரும்பப் பெற 26ஆம் தேதி கடைசி நாள். சென்னை சவுகார்பேட்டையில் தனியாருக்கு சொந்தமான கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். தற்போதும் அங்கு மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு படையினர் 6 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதில் ஒரு தீயணைப்பு வீரருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. விபத்தின் காரணமாக அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். சர்க்கரை ஆலைகளுக்கு கூடுதலாக 4400 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனாக வழங்கப்படும் என மத்திய உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு வழங்கப்பட்டு வரும் டன்னுக்கு 3300 ரூபாய் என்ற மானியம் மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். சுவிஸ் வங்கியில் உள்ள இந்தியர்களின் கணக்கு விவரங்களை கேட்டு மத்திய அரசு கடிதம் எழுதும் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கூறியுள்ளார். இந்நிலையில் கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வருவதற்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு கேட்கும் அனைத்து விவரங்களையும் அளிக்க வேண்டும் என வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. ஈராக்கில் உள்நாட்டுப் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்கு பணிபுரிந்த இந்தியர்கள் பலர் நாடு திரும்பியுள்ளனர். பஸ்ரா நகரில் பணியாற்றி வந்த அவர்கள் தாங்கள் பணியாற்றிய நிறுவனமே தங்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்ததாக கூறினர். ஈராக்கில் நாளுக்கு நாள் நிலைமை மோசமடைந்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. விளையாட்டு பிரிவைச் சேர்ந்தவர்களுக்கு இன்று கலந்தாய்வு நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த பிரிவுக்கான கலந்தாய்வில் கலந்து கொள்ளும்படி 898 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கான கலந்தாய்வு 25ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூன் 27ஆம் தேதி தொடங்குகிறது. கொலை வழக்கு தொடர்பாக இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தாக்கல் செய்துள்ள மனு குறித்து பதில் அளிக்க சென்னை அமைந்தகரை காவல்துறை ஆய்வாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1986ஆம் ஆண்டு சூளைமேட்டில் நடந்த கொலை வழக்கில் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இதனை ரத்து செய்யக்கோரி டக்ளஸ் தேவானந்தா மனு தாக்கல் செய்திருந்தார். ஜம்மு காஷ்மீரின் வடக்கு பகுதியில் தீவிரவாதிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டார். பாரமுல்லா மாவட்டத்தின் சோப்போர் பகுதியில் ஒரு வீட்டினுள் 3 தீவிரவாதிகள் பதுங்கியிருந்தனர். அவர்கள் மீது பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தினர். நேற்று மாலையிலிருந்து சண்டை நீடித்து வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக இலங்கை சிறையில் அடைபட்டிருந்த தமிழக மீனவர்கள் 3 பேர் இன்று சொந்த ஊர் திரும்பினர். 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி 16ஆம் தேதியன்று மீன்பிடிக்க சென்ற 3 பேரையும் இலங்கை கடற்படை கைது செய்தது. கடந்த மே மாதம் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் 3வருக்கும் 90,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதனை கட்டியதால் 3வரும் விடுதலை செய்யப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இந்தியாவுடன் இணைந்த நாளை கொண்டாடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமிய அமைப்புகள் இன்று முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டன. ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது. போராட்டத்தின் காரணமாக கடைகள், கல்வி நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. வாகனங்களும் இயங்காததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே இடிந்த கரையில் 2 தரப்பினர் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி மோதலில் ஈடுபட்டனர். 20க்கும் மேற்பட்ட இடங்களில் நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டன. அணு உலை எதிர்ப்பாளர்களும் ஆதரவாளர்களும் இதுபோன்ற அடிக்கடி மோதலில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக 2 தரப்பினருக்கிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கொல்கத்தா மெட்ரோ ரயிலில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அதில் இருந்த பயணிகள் பல மணி நேரம் சிக்கித் தவித்தனர். கொல்கத்தாவின் பார்க் ஸ்ட்ரீட் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற மெட்ரோ ரயில் சுரங்க ரயில் பாதையில் திடீரென நின்றது. ரயில் பெட்டியின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். பின்னர் மீட்புக் குழுவினர் சென்று பயணிகளை மீட்டனர். சென்னையில் போலி பாஸ்போர்ட் மற்றும் விசாக்கள் தயாரித்த 6 பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஏராளமான போலி பாஸ்போர்ட்கள், விசாக்கள், முத்திரைகள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன.
போலி ஆவணங்கள் மூலம் 200க்கும் மேற்பட்டோரை இந்த கும்பல் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு போலி மதிப்பெண் சான்றிதழ் தயாரித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க காவலர்கள் முடிவு செய்துள்ளனர். இக்கும்பல் ஒரு பெரிய குழுவாக இயங்கி தமிழகம் முழுவதும் சான்றிதழ்களை விற்பனை செய்துள்ளதாகவும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்ல விரும்புவோருக்கு அதிக அளவில் சான்றிதழ்கள் விற்கப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி மதுரையில் உண்ணாவிரதம் இருக்க முற்பட்ட பழ நெடுமாறன் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழர் பேரவை மாநில தலைவர் பழ நெடுமாறன், சட்டக்கல்லூரி மாணவி நந்தினி உள்ளிட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உண்ணாவிரதம் இருக்க முயன்றனர். இதனையடுத்து நெடுமாறன் உள்ளிட்ட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்து முன்னணி அமைப்பின் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகி சுரேஷ்குமார் படுகொலை வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க பல்வேறு மாவட்டங்களிலும் தனிப்படை காவலர்கள் முகாமிட்டுள்ளனர். ஏற்கனவே 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் சுரேஷ்குமாரின் சொந்த ஊரான கன்னியாகுமரி மற்றும் நெல்லையிலும் தனிப்படை காவலர்கள் விசாரித்து வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் 30 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை கொல்கத்தாவிலிருந்து சென்னை வந்த 3 பேரிடமிருந்து 7.5 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. சிங்கப்பூரிலிருந்து வந்த ஒருவரிடமிருந்து 23 கிலோ தங்கம் நேற்று பறிமுதல் செய்யப்பட்டது. மும்பையிலிருந்து வந்த சண்ட்வாணி என்பவரிடம் 23 கிலோ தங்க கட்டிகளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாகை மாவட்டம் சோழசக்கரநல்லூரில் அடகு கடையின் பூட்டை உடைத்து 200 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. கடந்த 21ஆம் தேதி கடையை பூட்டிவிட்டு சென்ற உரிமையாளர் இன்று காலை கடையை திறக்க வந்தபோது பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து உள்ளே சென்று பார்த்தபோது நகைகளும் பணமும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. தமிழகத்தில் மின்வெட்டு மற்றும் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு போன்ற பிரச்சினைகள் தொடருவதாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி மேலாண்மை வாரியம் இன்னும் அமைக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் காவிரி பிரச்சினையில் தன்னால் தான் தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்பட்டதாக முதலமைச்சர் பெருமைப்பட்டுக் கொண்டிருப்பதாக கருணாநிதி விமர்சித்துள்ளார். முல்லை பெரியாறு அணை நீர்த்தேக்க பகுதியில் வாகன நிறுத்துமிடம் அமைக்கும் பணியை கேரள அரசு மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்த பணிகளினால் தங்கள் குடியிருப்புக்கான பாதை அடைக்கப்படுவதாக பழங்குடியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து பணிகள் நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் அவர்களுக்கு பாதை அமைத்து தர கேரள அரசு முன்வந்ததை அடுத்து மீண்டும் பணிகள் தொடங்கியுள்ளன. முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிப்பால் பெரியாறு நீர் மின் உற்பத்தி நிலையத்தில் மின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் 2 நாட்களுக்கு முன் 300 கன அடிக்கு திறக்கப்பட்ட தண்ணீர் தற்போது 400 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதையடுத்து பெரியாறு நீர்மின் உற்பத்தி நிலையத்தில் மின்சார உற்பத்தி 36 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது. நெல்லை மாவட்டம் திருச்சிற்றம்பலத்தில் பிரச்சினைக்குரிய உரைகிணற்றை சட்டமன்ற உறுப்பினர் சரத்குமார் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இடுகாடு இருந்த பகுதியில் கிணறு தோண்டப்படுவதாகவும் இதனால் சுகாதாரமற்ற தண்ணீரை கிடைக்கும் எனவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்தனர். ஆனால் இதை அதிகாரிகள் மறுத்ததால் சர்ச்சை ஏற்பட்டது. தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் விசைப்படகு மீனவர்களின் வேலை நிறுத்தம் இன்று 10வது நாளை எட்டியுள்ளது. நவீன வசதிகள் செய்து தரக்கோரி மீனவர்கள் இந்த வேலை நிறுத்தத்தை மேற்கொண்டுள்ளனர். டீசல் விலை உயர்வு, இறால் விலை வீழ்ச்சி போன்றவற்றால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். மதுரையை அடுத்த சிவரக்கோட்டையில் உள்ள தயா பொறியியல் கல்லூரியில் இந்து சமய அறநிலையத்துறையினர் ஆய்வு செய்தனர். விநாயகர் கோயிலுக்கு சொந்தமான 44 சென்ட் நிலம் கல்லூரி கட்டுவதற்காக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக ராமலிங்கம் என்பவர் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் ஆய்வு நடத்தப்பட்டது. இதனிடையே இக்குற்றச்சாட்டை கல்லூரி தரப்பு மறுத்துள்ளது.